இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்கள்ல எத்தனை பேருக்கு ஏதாவது ஒரு தற்காப்பு கலையாவது தெரியும்? தெரிஞ்சதா அது என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரம் நான் கத்துக்கிட்ட ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தற்காப்பு கலையில ஒண்ணான நுஞ்சாக் பத்தி தான் கத்துக்கிட்டோம். இது எங்க பார்த்துருப்போம் அப்படின்னா, சின்ன வயசுல நம்ம ப்ரூஸ்லி படத்துல பார்த்துருப்போம். ஸோ இது நிறைய பேருக்கு இதோட பேர் தெரிஞ்சிருக்காது. இதோட பேர் என்ன அப்படின்னா நுஞ்சாக். இதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இதோட சைஸை செலக்ட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா, எல்போலேருந்து ரிஸ்ட் வரைக்கும் இருந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டான சைஸ். அப்போ நம்ம அதை பிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செயினோட சைஸ் பார்க்கலாம். செயினோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கையில் வைக்கும்போது 2 பக்கமும் தொங்கணும். இந்த மாதிரி ஒரு மாதிரி கரெக்டான சைஸில் இருந்தது அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 விரல் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை, நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட கரெக்டான சைஸ், ரெடி டு யூஸ். இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதோட மேல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இந்த மேல் பார்ட்டில் அடிபட்டது அப்படின்னா ரொம்ப ரொம்ப வலிக்கும். ஸோ கீழே ரொம்ப கம்ப்ளீட்லி சேஃப். ஸோ மேலே அடிபடாமல் பார்த்து பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இடத்துலேருந்து வாங்குற ஃபோர்ஸ் உடம்பு வழியாக பாஸ் ஆகி நுஞ்சாக் வழியாக தான் வெளியாகும். ஆப்போசிட் அடி வாங்குறது தான் தெரியும் அதோட வலி எப்படி இருக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நிறையா வாங்கினேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பேசிக். டாப்புக்கும் பாட்டமுக்கும் மிடில் பிடிக்கணும். அதோட இதுதான் நம்மளோட கிரிப். லெஃப்ட் ஹேண்ட்லையும் அதே மாதிரி மிடில் பிடிச்சிக்கணும். இந்த கிரிப் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவும் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ஹேண்டை நமக்கு இந்த மாதிரி மிடில் வச்சுக்கணும். நம்மளோட கால் பொசிஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதில் நான் பண்ண போகிற விஷயம் சிம்பிள் தான். ஜஸ்ட் மேலே கீழே தூக்க போகிறோம். ஸோ இது சிம்பிளாக பண்ணுறது தான், பேசிக் தான். இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அப்பர் பார்ட் மட்டும்தான் மேலே படணும். அப்போ தான் வலிக்காது. இந்த மாதிரி ரைட்டில் ஒரு 100 டைம்ஸும் லெஃப்ட்டில் ஒரு 100 டைம்ஸும் பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன் அப், சிம்பிள், இவ்வளோ தான். இதே மாதிரி நம்ம லெஃப்ட்லேயும் பண்ணணும். உங்கள் பார்த்தாவே தெரியும் ஃபோர்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ அடி வாங்குறவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஆப்போசிட்டில். செகண்ட் பேசிக். இதுக்கும் கிரிப் அதே கிரிப் தான், சைட் பேஸில் பண்ண போகிறோம். அதுக்கும் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேலே அப்பர் பார்ட் மட்டும்தான் இந்த மாதிரி உடம்புல படணும். இந்த மாதிரி இதே மாதிரி இடுப்புலையும் அதே மாதிரி பாடுற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வலிக்காது. அப்பர் பார்ட் பட்டுச்சு அப்படின்னா வலிக்கும் பயங்கரமாக. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் கையை சுருக்கி வச்சும் பண்ணலை, கையை ரொம்ப ப்ராடாக வச்சும் பண்ணலை. அதுக்கான ஷேப் என்ன அப்படின்னா எல், அவ்வளோதான். இதுதான் கரெக்டான பொசிஷன். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். சேம் லைக் நம்ம லெஃப்ட்லேயும் கற்றுக்கணும். அதுலேயும் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க, ஒருத்தர் மண்டை உடைக்கிற அளவு இதே ஃபோர்ஸாக இருக்கும். இதில் நம்ம எல்லா டேரக்ஷனும் அடிக்க கற்றுக்கணும். எதனால் அப்படின்னா, நமக்கு எதிரி இது எப்படி இருப்பான்னு தெரியாதுல்ல. ஹைட்டாக இருக்கலாம், குள்ளியாகவும் இருக்கலாம்ல. அதனால தலையில், வயிற்றில், காலில் எல்லா பக்கமும் அடிக்க நம்ம கற்றுக்கணும் இந்த மாதிரி. இப்போ பார்க்க போகிறது லெவல் 2, கொஞ்சம் மாடரேட். இந்த மாதிரி இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு கையை மாற்றி வேறு பக்கம் இருந்தாங்க அப்படின்னா அந்த டேரெக்ஷன் அடிக்கிறதுக்காக. இதுக்கும் சேம் கிரிப்பு தான். இந்த மாதிரி மேலே தூக்கி போட்டு மேலே விட்டுணும். மேலே தூக்கி போட்டு கீழே கையில் கேட்ச் பண்ணி மேலேருந்து இந்த மாதிரி விட்டுணும். ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நம்ம கையில் கரெக்டாக பிடிக்க வராது. தேடி கண்டுபிடிச்சி அதை பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப எங்கே வருதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்து பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் பண்ணாவே ஈஸியாக வந்துடும் இது. அப்புறமா நம்மளால் ஈஸியாக அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். சிம்பிள். ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு ஈஸியாக ட்ரான்சிஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக் சைட் ட்ரான்சிஷன். இந்த மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பின்னாடி போடும்போது பார்க்க போகிறது இல்லை. அதனால் நமக்கு நிறைய மிஸ் ஆகி கீழே விழுக ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் கீழே ஒரு சில டைம் அடியும் போடும். இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி நம்ம டைம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் ஆகும். பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான பேக் ட்ரான்சிஷன் அழகாக வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஃபாஸ்ட் அட்டாக். இந்த மாதிரி இது பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக எஃபெக்ட் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹேண்டில் மட்டும் நம்ம இந்த மாதிரி கையில் லாக் பண்ணிக்கணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு புல் பண்ணோன்னா ஒரு ஹேண்டில் போய் முகத்துலையோ மூக்குலையோ அடிச்சுட்டு திரும்ப நம்ம புல் பண்ணி இந்த மாதிரி உள்ளே நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம லெஃப்ட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம லெஃப்ட்டில் எதுவும் பண்ண மாட்டோம். அதனால் லெஃப்ட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டாக இருக்கும். அடித்தோம் அப்படின்னா பயங்கரமான எஃபெக்ட் தெரியும். இதில் கொஞ்சம் வேரியேஷனும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டேர்ன் பண்ணி கேட்ச் ஒரு டேர்ன் பண்ணி இந்த மாதிரி கேட்ச் பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவான இருக்கும். இது எங்கே பார்த்து எய்ம் பண்ணி அடிக்கிறோமோ அங்கே பயங்கரமாக அடி விழுக்கும். மூக்குலையோ மண்டையிலையோ பார்த்து எய்ம் பண்ணி அடித்தோம் அப்படின்னா அதில் மண்டை மூக்கு உடஞ்சிரும். இப்போ ஃபைனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொட்டேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சிலம்பம் வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான கார்டு கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். சிம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னா காற்றுல 8 வரையணும். அது கூட சேர்ந்து நமக்கு ஒரு 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஸ்டெப் வந்துடும். 8 போட்டு 0. ஸோ சிம்பிள். இதே மாதிரி லெஃப்ட்லையும் பண்ணணும். லெஃப்ட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் பண்ணதுக்கப்புறமா ஈஸியாக இருக்கும். இது பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூஸாக 2 ஹேண்டிலையும் மாற்றி ட்ரை பண்ணணும். ரைட்டில் பண்ணிட்டு இருக்கும்போது லெஃப்ட்டில் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த பக்கம் எப்படி வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வாங்கி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வாங்கி பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும்.
இதில் சொன்ன 5யும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது நம்மளால் 360 டிகிரி எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப நிறைய அடிப்படும். நிறைய இடத்துல எனக்கு அடிபட்டது. அது ரொம்ப மறக்க முடியாத ரொம்ப வலி அதிகமானது எது அப்படின்னா இதுதான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் கேஷுவலாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போது வந்து பயங்கரமாக அடிச்சது. இதுதான் மறக்க முடியாத அடி வாங்கினேன் இதில். அதுக்காக நான் விட்டுலாம் போகலை. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கவனத்தோட ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த கவனத்தோட ப்ராக்டிஸ் பண்ணனால தான் எனக்கு இன்னும் நல்லா கான்சன்ட்ரேட்டோட என்னால் பண்ண முடிஞ்சது. ஃபோக்கஸ்டாக பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணேன். எல்லா பக்கமும் 360 டிகிரி எந்த சைட் போகணும்னு என்னால் பண்ண முடிஞ்சது. அதோட அவுட்புட் பார்க்குறீங்களா? ஸோ அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னா இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில விழுகிற ஒரு அடி இடி மாரி இருக்கும். இங்க பாருங்க. எவ்ளோ ஃபோர்ஸ்ல வருது பார்த்தீங்களா? ஒரு அடி அடிச்சோம் அப்டின்னா, மண்டையே உடைஞ்சிரும். அவ்ளோ ஃபோர்ஸ். பார்க்க வேணா உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா இதில ஒரு அடி வாங்குனா தான் தெரியும் எவ்ளோ வலி இருக்கும் அப்டின்னு. அதோட ஃபோர்ஸ் பாருங்க. எவ்ளோ ஃபோர்ஸா வருது, எவ்ளோ ஃபோர்ஸா போகுது பார்த்தீங்களா? ஒரு அடி அடிச்சோனே என்ன ஆகும்னு நெனச்சு பாருங்க. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்டின்னா, நீங்க யாரா வேணா இருக்கலாம், எப்டி வேணா இருக்கலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு தற்காப்பு கலையாவது கத்து வச்சுக்கோங்க அப்டின்னு நான் சொல்ல வரேன். அது குன்ஃபுவா இருக்கலாம், கராத்தேவா இருக்கலாம், சிலம்பமா இருக்கலாம், இந்த மாரி நுண்சாக்கா கூட இருக்கலாம். ஏதோ வேணா இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு நீங்க கத்து வச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் ஒரு படி மேல இருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. கீழ கமெண்ட்ல சொல்லுங்க எப்டி இருந்தது அப்டின்னு. உண்மையாவே உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதுதான் இந்த வீடியோ. அடுத்த வாரம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய். உன் மீது நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயப்படும்.